இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? பாரதியார். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது. கூற்று 2 இந்நூலில் எழுத்து சொல் பொருள் என அதிகாரங்கள் உள்ளன. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. காரணம் தமிழ் மொழியை எழுத 2 வகையான எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என நாம் அறிகின்றோம். கூற்று சரி, காரணமும் சரி. தமிழ் எழுத்துக்களில் மாபெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? வீரமாமுனிவர். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசுலு. கூற்று 2 வாணிதாசன் பாரதியாரின் மாணவர் ஆவார். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. பொறுத்துக. சொல்லும் பொருளும். முகில் என்றால் மேகம் என்று பொருள். சேகரம் என்றால் கூட்டம் என்று பொருள். வாகு என்றால் சரியாக என்று பொருள். காலன் என்றால் யமன் என்று பொருள். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் உள்ளன. கூற்று 2 காடர்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று நாம் அழைக்கின்றோம். கூற்று 3 காடர்கள் வாழ்க்கை முறையை பற்றிய எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்களிடம் இல்லை. எனவே கூற்று 1, 2, 3 என அனைத்துமே சரியானது. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து எனும் குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்று. கூற்று 2 இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகின்றது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 கவிமணி என போற்றப்படுபவர் தேசிக விநாயகனார் ஆவார். கூற்று 2 கவிமணி குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர் ஆவார். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 மணிஷ் சாண்டி சாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர். கூற்று 2 யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வ கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. கற்றோர்களுக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாம் என்ற பாடல் வரி யாருடையது? குமரகுருபரருடையது. குமரகுருபரர் எழுதிய நியதி நெறி விளக்கம் என்ற நூலிலிருந்து இந்த பாடல் வரிகள் எடுத்தாளப்பட்டுள்ளது. தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயரினால் அழைக்கப்படுபவர் யார்? சுந்தரர். தம்பிரான் தோழர் என்றால் இறைவனின் நண்பர் என்று பொருள். என்ற சிறப்பு பெயரினால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். பொறுத்துக. தோல் கருவிக்கு எடுத்துக்காட்டு முழவு. காற்று கருவிக்கு எடுத்துக்காட்டு கொம்பு. கஞ்ச கருவிக்கு எடுத்துக்காட்டு சாளரா. நரம்பு கருவிக்கு எடுத்துக்காட்டு யாழ். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யார்? அ. கௌரன். கீழ்கண்ட எந்த நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார்? திருத்தொண்ட தொகை என்ற நூலை அடிப்படையாக கொண்டு படைத்துள்ளார். தமிழ் 3000 என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. ஆதலால் தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆலங்குடி சோமு. இவர் திரைப்பட பாடலாசிரியர். பொறுத்துக. சகோடையாழ் என்பது 14 நரம்புகளை கொண்டது. மகரயாழ் 19 நரம்புகளை கொண்டது. பேரியாழ் 21 நரம்புகளை கொண்டது. சகோடையாழ் 14, மகரயாழ் 19,
பேரியாழ் 21 நரம்புகளை கொண்டுள்ளது. கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எத்தனையாவது வேற்றுமை? 6ஆம் வேற்றுமை. படை வேளம் என்ற நூலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. போலும் எனும் உவம உருவு வெளிப்படையாக வந்துள்ளது. பொறுத்துக. இளைய தோழனுக்கு என்ற நூலை எழுதியவர் மு. மேத்தா. பால்மணம் என்ற நூலை எழுதியவர் கோ. மகள். உயிர் குணங்கள் என்ற நூலை எழுதியவர் சேசு ராஜா. காலம் உடன்வரும் என்ற நூலை எழுதியவர் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? அயோத்திதாசர். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் யார்? தந்தை பெரியார். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார்? ச. அகத்தியலிங்கம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் பாடியுள்ளார். பொறுத்துக. மாங்குடி மருதனார். மழை. சர் ஆர்தர் காட்டன். கிராண்ட் அணை. ஊருணி. பருகும் நீர். கரிகாலச் சோழன். கல்லணை. மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுறும் அல்லது கண்டது இல் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. பொறுத்துக. காதொளிரும் குண்டலகேசி. கைக்கு வளையாபதி. பொன்முடி மணிமேகலை. மெல்லிடையில் மணிமேகலை. பொன்முடி சூளாமணி. காதொளிரும் குண்டலகேசி. கைக்கு வளையாபதி. பொன்முடி சூளாமணி. மெல்லிடையில் மணிமேகலை. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இந்திய மொழிகளை 4 மொழி குடும்பங்களில் அடக்கலாம். திராவிட மொழிகள் மொத்தம் 28. நடு திராவிட மொழிகள் 1. கொரகா. கூற்று 1, 2, 3 சரியானது. கூற்று 4 தவறானது. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் யார்? வள்ளுவர். குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் ஆண்டாள். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று கூறுவது சங்கப்பாடல். சரியானது. சனி நீராடு என்பது பழமொழி அல்ல, இது ஔவையின் வாக்கு. அதனால் 4 மற்றும் தவறானது. கூற்று 1, 2, 3 சரி, 4 தவறு. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு காணப்படுகிறது? கரிக்கையூரில் காணப்படுகிறது. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அறியப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். 1839இல் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர் சர் ஆர்தர் காட்டன். இது தவறானது. கூற்று 1 மட்டுமே சரியானது. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. தோன்றல், திரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகைப்படும். இது சரியானது. வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும். இதுவும் சரியானது. எனவே கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. இந்த இதில் என்ன தப்புனா 1829இல் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர் தான் சர் ஆர்தர் காட்டன். இதில் இயர் தப்பாக கொடுத்துருக்கு. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1
செஸ்டர் கால்சன் என்பவர் 1938 உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார். கூற்று 2 கிரேக்க மொழியில் ஜெரோகிராஃபி என்றால் உலர் எழுத்துமுறை என்று பொருள். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. ஓரறிவு புல் மரம், மூவறிவு கரையான் எறும்பு, ஐந்தறிவு பறவை விலங்கு, ஆறறிவு மனிதன். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என பேரறிஞர் அண்ணா எந்த நூலை குறிப்பிடுகிறார்? ராவண காவியம் என்ற நூலை குறிப்பிடுகிறார். பொறுத்துக. அக்னி சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் அப்துல் கலாம். மின்மினி என்ற நூலின் ஆசிரியர் ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா. உயிர் வகைகளை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தில். கவிஞர் வண்ணதாசன் எழுதிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிறுகதைகள் ஒரு சிறு இசை என்பது வண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலாகும். கல், உலோகம், செங்கல் முதலிய 10 பொருட்கள் சிற்பக்கலைக்கு உதவுவதாக குறிப்பிடும் நூல்கள் திவாகர நிகண்டு மற்றும் மணிமேகலை குறிப்பிடுகின்றது. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. பொறுத்துக. சோழர் காலம் என்பது கற்சிற்பங்கள் காலம். பாண்டியர் காலம் என்பது குகை கோவில்களின் காலம். பல்லவர் காலம் குடைவரை கோவில்களின் காலம். சோழர் காலம் கற்சிற்பங்கள், பாண்டியர் காலம் குகை கோவில்கள், பல்லவர் காலம் குடைவரை கோவில்கள். சூடி கொடுத்த சுடர்கொடி என்ற பெயர் வர காரணம் என்ன? அதாவது இறைவனுக்கு பாமாலையை சூட்டியதால் இந்த பெயர் பெற்றார் மற்றும் தான் அணிந்து மகிழ்ந்த மாலையை இறைவனுக்கு சூட்டியதாலும் இப்பெயர் பெற்றார். சூடி கொடுத்த சுடர்கொடி என்று பாராட்டப்படுபவர் யார்னா ஆண்டாள். சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதை எது? செய்தி. நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று கூறியவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்று கூறியவர் யார்? நேதாஜி. அறிவியலுக்கு புறமான செய்திகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்று கூறியவர் யார்? தந்தை பெரியார். குறுந்தொகை பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1915ஆம் ஆண்டு. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவிற்கு பெரியார் என்ற பட்டமானது வழங்கப்பட்டது. கூற்று 2 27/6/1970ஆம் ஆண்டு யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. அவ்வளோதான்.